ஒரு மனுஷனுடைய மரணம் எப்படி உலகத்தில் எல்லாருடைய பாவத்தையும் மன்னிக்க உதவும்? ஒரு மனுஷன் எல்லாருக்காகவும் தண்டனை அனுபவிச்சு நம்முடைய தண்டனையால் கேன்சல் பண்ண முடியுமா? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்காக சார்னா ஒத்துக்கலாம், சரி இவர் தப்பு செஞ்சுட்டாருங்க, அது போல இவன் வாங்கிக்கிறான்றான் தண்டனை, ஓகே. ஒரு மனுஷன் தண்டனை பெறுறதன் மூலமா, மரணத்தின் மூலமா, அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக உலகத்துக்கே ரட்சிப்புனா அது எப்படி ஒரு ஆளுது எப்படி எல்லாருக்கும் பத்தும்? ஏன் பத்தும்னா எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினால அவர் ஒப்பு கொடுத்தாருன்னா என்ன? இந்த லாஜிக் என்ன சொல்லுது? இந்த சிலுவையில் பாடுபட்ட இயேசு அவர் நித்திய ஆவியாயிருக்கிறார். தேவன் மனுஷனா வந்து சரீரத்தில் வந்துட்டாரு. எதுக்காக? நமக்காக பலியாகும்படியாகவே ஒரு சரீரத்தை பெற்றவர் அங்க வந்துட்டாரு. அவர் நித்திய ஆவியானவர். அவர் சரீரத்தில் வந்து சிலுவையில் தொங்கி நம்முடைய பாடுகளை, நம்முடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் நமக்காக மரித்தது எவ்வளவு வெயிட்டான ஒரு காரியம். அது எவ்வளவு மதிப்புமிக்க காரியம்னா அந்த மதிப்பீட்டுக்கு அளவே கிடையாது. ஏன்னா இவர் அளவற்றவர், இவர் இன்ஃபினிட் காட், இவர் ஆவியாயிருக்கிற தேவன், சரீரத்துக்குள்ள அடங்காதவர், காலம் நேரம் எல்லாத்தையும் கடந்தவர். அவர் இவ்வளவு பெரியவராக இருக்கிறதுனால அவர் சரீரத்தில் வந்து செத்தாலும் மரணத்தை அனுபவிச்சாலும் அவருடைய சரீர மரணம் என்பது அவர் எவ்வளவு பெரிய ஆவியானவர், நித்திய தேவனாய் ஆவியானவராக இருக்கிறாருங்கிறதுனால இவருடைய மரணத்துடைய வேல்யூ வந்து எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களை காட்டிலும் மிகவும் அதிகமானது. அந்த ஒரு மனுஷனுடைய சாவு, அவருடைய மரணம் நம்முடைய எல்லாருடைய பாவத்தையும் போக்கக்கூடிய வல்லமை உள்ளதாக இருக்கிறது.